தேனி மாவட்டத்தில் 5 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து மகாலட்சுமி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரத்தில் பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கன்னியப்பிள்ளைப்பட்டி, கொப்பையம்பட்டி, கதிர் நரசிங்கபுரம் உள்ளிட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கதிர் நரசிங்கபுரத்தில் உள்ள இக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். முன்னதாக கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழா 4 கால வேள்வி பூஜைகள் நடைபெற்று முடிந்து இன்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கூடியிருந்த பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் 5 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் கடந்த ஒரு வார காலம் கடும் வெயில் பொதுமக்களை வாட்டி எடுத்து வந்த நிலையில் திடீரென்று நேற்று மாலை இடியுடன் மழை பெய்தது. கடந்த சில மாதங்களாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை இல்லாமல் கிணறு, ஆழ்குழாய், குளம், ஏரிகள் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் திடீர் மழையால் பொதுமக்கள் வெப்பம் தணிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் திடீர் மழையால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மழையின் காரணமாக ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர். நீலகிரி மாவட்டத்தில் இடையிடையே மழை பெய்து வரும் நிலையில் நேற்று பெய்த மழையால் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பரளியார் பகுதியில் ராட்சத மரம் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த குன்னூர் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் விழுந்து கிடக்கும் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு மரத்தை அப்புறப்படுத்தினர். இதற்கிடையில் காட்டேரி பகுதியில் குன்னூர் காவல்துறையினர் வாகனங்கள் கீழ்நோக்கி செல்லாதவாறு தடுப்பு அமைத்து கோத்தகிரி மார்க்கமாக வாகனங்களை திருப்பி அனுப்பினர். பின்பு சாலை சீரானவுடன் மீண்டும் போக்குவரத்து குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்பட்டது. இதற்கிடையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலில் கடந்த ஒரு வார காலமாக சுற்றுலா பயணிகளில் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது. இந்நிலையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, ஏரிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதற்கிடையில் இடையிடையே மிதமான மழை பெய்தது சுற்றுலா பயணிகள் சற்று சிரமமடைந்தனர். திருச்சி அருகே சென்னைக்கு புதிய பேருந்து வசதியை முசிறி சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்துள்ள காட்டுப்புத்தூர் பெரியார் பேருந்து நிலையத்தில் முசிறி, துறையூர், பெரம்பலூர் வழியாக சென்னை செல்லும் வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவையை முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு மருத்துவர் குல சமுதாய சங்கம் சார்பில் தேனி மாவட்டம் சின்னமனூர் ரவுண்டானாவில் அமைந்துள்ள இந்திய சுதந்திர போராட்ட வீரர் விஸ்வநாத தாஸ் அவர்களின் 138வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக தேனி மாவட்ட செயலாளர் தனராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்த நிலையில் மேய்வழி சட்டமைய தலைவரும் வழக்கறிஞருமான செல்வலட்சுமி விழாவில் கலந்து கொண்டு ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் என மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 29 முறை சிறை சென்று நாட்டுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் விஸ்வநாத தாஸிற்கு அரசு மரியாதையும் அரசு செய்தித்தாள்களில் அறிக்கை வெளியிட வேண்டும் என சங்கத்தின் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு தீர்மானம் செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.